ஹாய், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதிகமா இருக்கக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி பால் கப்ப செய்யலாம்னு பார்க்கலாம். இது எங்க தோட்டத்துல விளைஞ்ச கிழங்கு தான். இன்னைக்கு தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம். பாருங்க, கிழங்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. ஸோ அதுல இருக்கிற தோலை உரிச்சு எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு நடுவுல இருக்கிற அந்த வேரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி 4லேருந்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு. கிழங்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வெந்திருக்கணும். அப்புறம் இந்த கிழங்குல இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி பால் எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் அதே தேங்காயில் தண்ணி ஊற்றி 2வது வாட்டியும் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 4 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா இவ்வளோத்தையும் இந்த மாதிரி சதைச்சி வச்சுக்கோங்க. அது வடித்ததுக்கப்புறம் கிழங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு, இது நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்த பால், இது 2வது வாட்டி எடுத்த பால். அப்புறம் சதைச்சி வச்ச வெங்காயம் இவ்வளோத்தையும் எடுத்துக்கோங்க. 2வது வாட்டி எடுத்த பாலை ஊற்றிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சதைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாவையும் சேர்த்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்த பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் இங்கே 8 சின்ன வெங்காயம், 6 வரமிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை இவ்வளோத்தையும் தாளித்து அந்த கிழங்குல ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட பால் கப்பை ரெடி ஆகிடும். அப்புறம் இந்த பால் கப்பைக்கு தேவையான ஒரு சைட் டிஷ் சூரை மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப்பு தேங்காய், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், மஞ்சத்தூள், 5 சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை இவ்வளோத்தையும் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் குழம்பு வைக்கிறதுக்கு கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற சூரை மீனை அதில் சேர்த்து உப்பும் சேர்த்து 1 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலையை சேர்த்து புளி கரைசல் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, உப்பு இவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கெட்டியான அளவில் இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் இது கிழங்கு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்